Welcome back to our channel. So நாங்க ரூம் டூரோட வந்து நிறுத்தி இருப்போம். ரூம் டூர் எடுத்துட்டு ஆக்சுவலா ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துருப்போமா? நான் தூங்கிட்டேன். ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து ஈவினிங் 4 மணி ஆச்சு. ஆக்சுவலா டைம் ஆக கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. ரூம்லயே பாத்தீங்கன்னா ஃப்ளோர்லாம் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டைம் ஆக இன்னும் டெம்பரேச்சர் கம்மியாக போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து போயிட்டு ஹாட்டாக அதாவது டீ காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ரோட் சைடில் சும்மா அப்படி சுற்றிட்டு. ஆமாம், எனக்கு வந்து மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஏன் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேயும் சரி நான் எங்கே வெளியில் போனோம்னாலும் எனக்கு அந்த டீ வந்து கண்டிப்பாக வேணும். ஆனால் அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி டோஸ்ட் பாக்ஸில் யாக்குன் காயால் எல்லா இடத்துலையும் டீ கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி டீ கல்ச்சர் நிறையா இருக்குது. ஸோ எங்கே போனீங்கனாலும் தே தாரிக் வந்து கிடைக்கும், இல்லை டிசி எல்லாமே அதே மாதிரி வச்சுருக்காங்களா. அதனால் எனக்கு வந்து என்னோட ஒன் ஆஃப் த மெயின் க்ரைட்டீரியாவே டிக் ஆகிடுச்சு. போடா இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ போயிட்டு டீ இல்லை காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறோம். We will miss you, toast box. Because of the peanut butter breads. Peanut butter toast. அவனுக்கு வந்து peanut butter toast, எனக்கு வந்து we will miss you. We are really missing you, toast box. Okay, so போலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கேஃபிடீரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். கெட்டலியா கெஃபே. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக மத்தியானம் நிறையா கூட்டம் அதில் உட்காண்ட்ருந்தாங்க. ஃபுல்லாக வெளியிலலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. சரி ஈவினிங் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். பாருங்க செம்பருத்தி பூ. ஓகே, ஸோ என்ன இருக்குன்னு தெரியாது, போய் பார்ப்போம். நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேம்பர் வேன் எப்படி இருக்கும்னு நேரில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஆத்விக்கோட லெகோவில் தான் நான் பார்த்துருக்கேன் அது எப்படி இருக்கும்னு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நேரில் பார்க்குறேன். இங்கே ஒன்று நிற்கிது, அங்கே பாருங்க இன்னொன்று வருது. இங்கே பாருமோ இன்னொன்று. எவ்வளோ பேர் பாருங்க வேனில் வந்து அங்கே நாங்கள் ஒரு வழியில் போனோம். அந்த வழியில் ஃபுல்லாக கேம்பிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அந்த வழியில் ஃபுல்லாக வந்து கேம்பிங் பண்ணி பெரிய ஃபேமிலியாக வந்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கண்டினியூஸாக 3 கேம்பர் வேன் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து போட்டிங் தான் நாமோ. அதுக்கு பேர் என்ன? ஆலன் வாட்டர். அது வந்து நம்ம பேடல் போட் மாதிரி இருக்கும். 6:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. டைம் 5:30 ஆச்சு. ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஆல்ரைட். ரொம்ப அமைதியா இருக்குங்க, கச்சா முஜான் இல்லாம பயங்கர அமைதியா இருக்கு பாருங்க. பேசுறது நாம தான் பேசுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் டைமிங்லாம் சூப்பராக கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் இந்த ஹைட்டுக்கு இருந்தால் தான் குழந்தைங்கள அலோவ் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஏமோ அதெல்லாம் என்ன ஒரு 10-12 வயசு பசங்க தான் இருப்பாங்க அந்த ஹைட்டுக்கு. அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதனால ஆமாம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான் இங்கே போட்டிருக்குறாங்க பாருங்கள். ப்ரெக்னென்ட் உமன், விசிட்டர்ஸ் அண்டர் ஆல்கஹால், ஹார்ட் எயில்மெண்ட்ஸ், சில்ட்ரனுக்கு வந்து இந்த ஹைட்டு இவங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, அவங்க சேஃப்டிக்காக தான் சொல்லுவாங்க. நம்ம இங்கிருந்து பார்ப்போம். நம்ம இங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் பண்ணுவோம். இங்கே ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபிஷ் ஃபீடிங் வேணால் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபிஷ் ஃபீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ரெடியாக இருக்குது. இப்போது
நம்ம ஓப்பன் பண்ணி ஃபுட்டு போட போகிறோம். ரெடி அத்வைக்? என்னடா இந்த டீ வந்துருங்க டேய். அதுவும் இந்த பிரெட்டுக்கு தான் வந்தது. இவன் அப்படியே கொட்டிட்டான் உள்ள. இங்கே பாரு இப்போ வருவான் பாரு, இங்கே வருவானுங்க பாரு. இப்போ இந்த ஃபிஷ் ஃபுட்டை இதுக்குள்ளே போடுறோம் பாருங்க. இப்போ இதில் வருவானுங்க பாருங்க. பிரெட்டுக்கு முன்னாடி அந்த பிஸ்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆலன்ஸ் வாட்டர் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஃபீட் பண்ணது பார்த்தோம், மீன் பார்த்தோம். போதும் இந்த இடத்துக்கு. போட்டிங் இருந்தாலுமே 1/2 to 45 minutes அவ்வளோதான் இந்த இடத்துல. ஸோ இப்போ ஆலன்ஸ் வாட்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எடிபிள் கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் அந்த எடிபிள் கார்டன். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க எப்படி ஸ்ட்ராபெரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ். இங்கே பாருங்க, இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிட்டு போகலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றது. ஃபுல்லாக ஃபார்ம் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மிளகா இந்த மாதிரி மிளகா, குண்டு மிளகா. இது என்ன ஒரு மிளகா சொல்லுவாங்க, அந்த மிளகா பேர் ராடிஷ். ராடிஷ் இங்க பாருங்க, ஃபுல்லா முள்ளங்கி. என்ன நட்டு வச்ச மாதிரி இருக்கு, அப்படி வளர்ந்துருக்கா? வளர்ந்துருக்கு. இங்க பாரு, முள்ளங்கி எடுத்து நட்டு வச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் வளரும். காலிஃப்ளவர்ஸ் பாரு, அதுவே காலிஃப்ளவர்ஸ் பாரு எப்படி வந்திருக்குன்னு. உள்ளே வந்தோடனே இந்த செம்பருத்தியோட கலர் என்னை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுச்சு. இவ்வளோ டார்க் எல்லோலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பயங்கர அழகாக இருக்குது. இது அப்படியே ஒரு நர்சரி மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரியல் சூரியகாந்தி பூ வந்து நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறேன். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. லாவெண்டர்ஸ், ரியல் லாவெண்டர்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பூவோட கலரும் வாவ், இட்ஸ் ஜஸ்ட் ரியலி பியூட்டிஃபுல். நான் இது வரைக்கும் நிறைய பார்த்துறாத பிளான்ஸ் இங்கே நிறைய பார்க்குறேன். இதுதான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது இல்லை. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்போ அந்த கண்ட்ரிஸோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கேபேஜ் அப்படியே தோட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. மேலே அடுக்கடுக்கா அப்படியே இதில் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கேபேஜ் எடுத்துருக்காரு. அடுத்த கேபேஜ் இருந்து டச்சு அப்படி போட்டதுள்ள. ये कैसा है? 10 ringgit का है ये. 10 ringgit. ये कैसा है? अच्छा कलरफुल. ठीक. அப்பப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டை இங்கிலீஷில் ஓட்டை ஹிந்தியில் ஒன்று சொல்ல வேண்டியதான். இப்போ வந்து முள்ளங்கி எடுக்கலாம். முள்ளங்கி எடுக்கிறதுக்கு இந்த ஏரியா சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற முள்ளங்கி எல்லாம் பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்ட்டு நான் பார்த்து சொல்லவா? நான் ஒரு முள்ளங்கி விவசாயம் பண்ண மாதிரி என்ன கேட்குறீங்களேடா. வெளியே வளர்ந்து வந்திருக்கு. 6 முள்ளங்கி வந்து 10 ringgit. காட்டு தாங்க, அப்படியே காட்டு. Okay, that one. Second one. Ma, take. ரொம்ப ஷாப்பிங் டைம். என்ன காய்கறி? ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் போதும்ல? கிலோ 10 ringgit, 9 ringgit. எவ்வளோ நிற்கும் 1 கிலோ? How many pieces it will be? 1 kilo? 3 or 4, right? Like this. Okay. Okay. ஸோ நம்ம அந்த எடிபிள் கார்டன் போனோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க பிளேஸு. அதில் நிறையா ஷாப்ஸ், சோவனியர் பிளேசஸ், கொஞ்சம் கெஃபே, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய அந்த டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க.
ஸோ இப்போ வந்து அவன் ஸ்கூட்டர் அனுப்பிச்சு விட்டு அந்த கிடைச்ச ஒரு அரை மணி நேரம் கேப்பில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம். அரை மணி நேரம் இல்லை, 1/4 மணி நேரம் கேப், 1/4 மணி நேரம் கேப், ஒரு 1/4 மணி நேரம் ப்ரீதிங் கேப்பில் அப்படியே உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அமைதியான இடம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறையா பிளான் பண்ணி பெரிய இடமா நீங்கள் போகணும். இந்த வந்து எப்படி எந்த மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்குது, டைமே இல்லாத மாதிரி பேக் டு பேக் வேலையாகவே இருக்குது, ஒரு 2 நாள் போய் எங்கேயாவது பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சூட்டபிளான இடம் வந்து இது. ரொம்ப அமைதியாக காமிங்காக ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், நிறைய கூட்டம் இல்லாத மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு. அமைதியா சாப்பிட்டுட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடம். அப்படி இருக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடம். ஸோ எங்களுக்கு புரிஞ்சது அதுதான். நீங்கள் வந்து ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் இருக்கீங்க, ஒரு 2 days போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக் மார்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ப்ராப்பர் டின்னருக்கு வந்திருக்கோங்க. இது வந்து சார்ட் ஆஃப் ஃபைன் டைனிங் மாதிரி. நிறைய ரிவ்யூஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, வெஸ்டர்னர்ஸ் நிறையா பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட், தி ஸ்மோக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸ் வந்து அந்த ஒரு வெஸ்டர்ன் பிரிட்டிஷ் கல்ச்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆம்பியன்ஸ் உள்ளே இருக்கும் அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரைட், உள்ளே பாருங்க பயங்கரமாக வச்சுருக்காங்க, கெஸ்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. சூப்பராக இருக்கே செட்டப்லாம். தேங்க்யூ. சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. ஆக்சுவலாக பக்காவாக இருக்குது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு, ஆனால் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா booking.com, அகோடா எதுலேயுமே இந்த சஜஷன் வந்து எங்களுக்கு காட்டல. ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ மட்டும்தான் இருந்துச்சே தவிர ஸ்டே இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஹோட்டல் இருக்குன்னு காட்டவே இல்லை. அப்புறம் இவங்க கிட்ட கேட்டோம், உங்ககிட்ட ஸ்டே இருக்குது ஆனால் எங்களுக்கு ஆன்லைனில் காட்டவே இல்லைன்னு பார்த்தா அவங்க வந்து டைரக்ட் வெப்சைட்டில் போனால் தான் புக் பண்ண முடியுமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து per night 635 ringgits. ஓகேங்களா, நம்ம இப்போ என்ன பேராமோ நம்ம தங்கியிருக்கிறது ஹில் ஸ்ட்ரீட்ஸ். நம்ம இப்போ பே பண்ணுறோம், ரூம் நல்லா இருக்கு, அதுக்கும் நிறைய நல்ல ரிவ்யூஸ், அதனால தான் புக் பண்ணோம். 635 ringgits per night. இவங்களோடது வந்து ஹனிமூன் ஸ்வீட்டே வந்து பாத்தீங்கன்னா 500 plus tax. நம்ம இப்ப தங்கி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஹனிமூன் ஸ்வீட் மாதிரி. ஹனிமூன் ஸ்வீட்னா 2 ரூம் அந்த மாதிரி இருக்கும். அதான் இவங்களோட ஹனிமூன் ஸ்வீட் வந்து அது இந்த செட்டப்புக்கு வந்து 495, 500 plus tax தான் போட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு தெரியல. ஸோ யாராவது இங்கே வரணும் அப்படின்னா இவங்களோடது பேர் என்னமோ ஸ்மோக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள்
ஓல்டு ஸ்மோக் ஹவுஸ் அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதான் சொல்லிட்டேன், agoda.booking.com எதுலேயுமே இருக்காது. டைரெக்டாக அந்த ஸ்மோக் ஹவுஸ் வெப்சைட்குள்ளே போய் புக் பண்ணிக்கோங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட் சாப்பிட்டு வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தோம். உண்மையிலேயே ரொம்ப நைட்டாக ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் அந்த மிஸ்டி கவர்டு மவுண்டெயின்ஸை காட்ட முடியல. பட் காலையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பால்கனியிலேருந்து. இப்போ கிளம்பிட்டோம். இப்போ லைனாக வந்து என்னமோ ஆர்ச்சரி இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்விக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ண வைக்கிறோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்புறது தான். உண்மையிலேயே ஒரு வீக்கெண்ட் கெட்டவேனா இதுதான் வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக அடிச்சு பிடிச்சி இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி அடுத்து இங்கே போகணும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ எதுக்காக வந்தேன்னா என் ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு தான். இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பர்த்டே வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா. இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே சில்க். இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் பெயிண்டட் ட்ரெஸ், எல்லாமே கையிலேயே பெயிண்ட் பண்ண ஒரு சில்க் ட்ரெஸ்ஸு. ரொம்ப தாய்லாண்ட்லேருந்து தேன்மொழி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த அற்புதமான என்ன ஹோட்டலாமோ அட்டகாசமான இந்த ஹில் ஸ்வீட்ஸுக்கு ஒரு நன்றி, ஃப்ரேசர் ஹில்ஸுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அப்படியே நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடாய் மக்கான் தான். இங்கே தான் வந்திருக்கிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அபூஸ் ராதி ட்ரையல் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வழி போகுதுங்களா, இந்த வழி வந்து அதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையல் இருக்குது. எவ்வளோ ட்ரையல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிண்டர்ஸ்லி, மேகர், அபூசராதி, ராம்பின், பைன் ட்ரீ, இந்த மாதிரி எல்லாமே சுற்றி இவ்வளோ தூரம் போகணுன்னா அதுக்கு ஒரு ட்ரையல், இவ்வளோ தூரம் போகணுன்னா அதுக்கு ஒரு ட்ரெக்கிங். அந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு குரூப்பாக வரவங்களுக்கு வந்து நிறையா இங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஆளுங்க கிடையாது. ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பேடாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹார்ஸ் ரைடிங். ஓகே, ஸோ ஆத்விக்கு எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா உள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? Ready, Advik? Yeah. Go. Get on. Bye, Adu. இது ஒரு 2 ரவுண்ட் வருவாங்க. பயங்கர பெரிய ஹார்ஸ், நல்ல பெரிய ஹார்ஸ், ஜென்யூன் ரேஸ் ஹார்ஸ். இவங்க எல்லாமே ரிட்டையர்ட் ஹார்சஸ் தான். எல்லாமே ரேஸ்ல போயிட்டு இருந்த ஹார்சஸ் வந்து ஜென்யூனான போலோ விளையாடுறது அந்த மாதிரி ஹார்சஸ் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த next we are going to archery. அவ்வளோ அமைதியா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அப்படியே அமைதியா, இப்பதான் மோத்தி சொல்றாரு எல்லா இடமும் இப்படி அமைதியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப கூட்டம் இல்லாம, ரொம்ப வெயில் இல்லாம, அமைதியா. ஓ
டிக்கெட் வாங்கினோடனே இந்த மாதிரி மினி கோல்ஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டரா நீ பிகினரா? ஓ இரு மெதுவா தான் அடிக்கணும். இப்போ வந்து ஒரு அழகான கெஃபேக்கு வந்திருக்கோங்க. இதுக்கு பேர் கிளாஸ் ஹவுஸ் சரிங்களா. ஃபுல்லாகவே கிளாஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஆர்டர் பண்ணிக்கணும், இங்கே போய் வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். வெளியிலையும் சீட்டிங் ஏரியா இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கெஃபே அண்ட் நல்ல ரிவ்யூஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுட்டு எங்கெல்லாம் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ சும்மா காஃபி கேக் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்க அவனுக்கு இது வரலையா, சிக்கன் நகெட்ஸ் வரலையா? ஸோ 2 கேப்புச்சினோ. இது வந்து என்ன கேட்கமோ பர்ன்ட் சீஸ் கேக். அண்ட் உனக்கு வந்து என்ன சொல்லி அங்கே கோல்ஃப் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொவினியர் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக்காக ஒரு கடை வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து பெருசாக இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து எப்பயுமே கலெக்ட் பண்ணது இல்லை. ஏதாவது ஒரு ஐட்டம் ஒரு பொருளாக வந்து கலெக்ட் பண்ணி தான் பழக்கம். ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரொம்ப அழகழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சரி, எதுவும் இல்லைன்னா இது ஒன்று வாங்குவோம். கடைசியா இவனுக்கு ஒரு கீ செயின், நாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினோம். டைம் டு லீவ். ஆக்சுவலா நான் காட்டுறேன். ஆக்சுவலா லஞ்ச் சாப்பிட்டு நாங்க கீழே போலாம்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் அந்த கெஃபேல போய் கறி பஃப் காஃபி சீஸ் கேக்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு 2.5 hours நம்ம கீழே போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பசி எடுக்கும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டே. 12:30 மணி ஆச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு 2 days. தேங்க்யூ அம்மோ. நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா நாங்க 10வது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைப்போம். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோன்னே எங்களுக்கு விஷஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. தேங்க்யூ, மனமார்ந்த நன்றிகள். நீ சொல்லிடாமோ ஃப்ரேசர் ஹில்லுக்கு ஒரு நன்றி சொல்லு. அட்டகாசமான இந்த ஃப்ரேசர் ஹில்லுக்கு ஒரு நன்றி. கிரெடிட்ஸ் பேக் பேக்கர் குமார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். ஓகே, ஸோ வாங்க போகலாம். டிரைவிங் த்ரூ ரொம்ப பியூட்டிஃபுல். அங்கே பாரு எப்படி இருக்குன்னு. ஆத்விக், அங்கே பாரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு. Yeah, and if I go out, it'll be even beautiful. ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அங்க பாரு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. ஹலோ, ஸோ நாங்கள் வந்து கீழே வந்தாச்சு. நாங்கள் ஹில்லுல இருந்து கீழே இறங்கி வந்து மொளகா ரெஸ்டாரண்ட் போய் லஞ்சையும் முடிச்சிட்டோம். The lunch was delicious. அடேங்கப்பா. லஞ்ச் வந்து ஆமா. ஐயோ லஞ்ச் வந்து உண்மையில நல்லா இருந்துச்சு. பிரியாணி அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினோம். டீசெண்டா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ மிளகாவில் சாப்பிட்டுட்டு
இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், நம்ம இங்கிருந்து வீட்டு 10 minutes தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கேஎல் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, ஒரு கப்பலாக இருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க, ரொம்ப ஹஸ்ஸில் இருந்து ஒரு 2 நாள் எங்கேயாவது போய் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தங்கிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். ஃப்ரேசர் ஹில் போகக்கூடாதா? நீங்கள் தனியாகவே இருந்தாலும் நீங்கள் ஃப்ரேசர் ஹில் போங்க. ஏன் கப்பலாக இருந்தால் குழந்தையா இருந்தால் தான் போகணுமா? தனியா இருந்தாலும் போயிட்டு வாங்க. பட் ஃப்ரேசர் ஹில்ல எப்படின்னா அடுத்தடுத்து நீங்க இந்த ஆக்டிவிட்டி இது முடிஞ்சிட்டு அடுத்த ஸ்பாட் போகணும், இது முடிஞ்சிட்டு அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், அப்படிலாம் இருக்காதுங்க. இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். ஒரு சின்ன வில்லேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வில்லேஜ அவங்க அந்த மாதிரி அழகா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா ஒரு நைட் போதும். ஒரு சாட்டர்டே கிளம்பினீங்கன்னா ஒரு நைட் இருந்துட்டு அடுத்த நாள் மதியானம் நீங்க கிளம்புனீங்கன்னாவே போதும். ரொம்ப டேஸ்லாம் வேண்டியதே இல்லை. ஒரு சின்ன வீக்கெண்ட் கெட்டவே அவே ஃப்ரம் த ஹசில், அவ்வளவுதான் சொல்லணும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண கூட வேண்டியது இல்லை. அண்ட் முக்கியமா வந்து ஏமா பிரைவேட் வெஹிக்கிள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் கஷ்டம். ஏன்னா நாங்க டாக்ஸி மாதிரி எதுவுமே பார்க்கல. ஸோ பிரைவேட் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸி. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மலேசியால தான் இருக்காங்க. என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அவங்க. நான் ஸ்டேட்டஸ் போட்டதுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க எங்களுக்கு வந்து ஃப்ரேசர் ஹில்லும் கேமரூனும் செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ எங்களுக்கு பண்றதுக்கு எதுவுமே இல்லை, போர் அடிச்சதுன்னா நாங்க கிளம்பி ஒன்று ஃப்ரேசர் போயிருவோம் இல்லை கேமரூன் போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் வீக் கூட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னாங்க. அது மாதிரி தான் ரொம்ப ரிலாக்ஸிங்கா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க அங்க போனீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நான் அந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இந்த 10th இயர்க்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ கண்டிப்பா வி ப்ராமிஸ். மோத்தி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதை வந்து ஒரு வீடியோவா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டீடைலா கொடுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக கொடுக்குறோம். கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோங்கிறது அது ஒரு வீடியோ கிடையாது, அது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா வரப்போகுது. ஸோ பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட், அப்பதான் புரியும். இல்லைன்னா சும்மா இத்தனை சேர்த்தி வைங்க, இது சேர்த்தி வச்சுட்டு மிச்சத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து லாஜிக்கே இருக்காது. ஏன்னா அது நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதை எப்படி எஃபெக்டிவா பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கும் தெளிவா கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ சீக்கிரமே நாங்க வந்து கொடுத்துட்றோம். மோத்தி இஸ் ஆல்வேஸ் ரெடி, ஆல்சோ ரெடி. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.